guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பென்டன் கிளாசிக்ல இருக்கிற டாப் 10 பவர்ஃபுல் ஏலியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 10ல் ஸ்டிங் ஃபைல்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியன் வந்து நம்ம பென்டன் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு மிச்சம் நம்ம பென்டனுக்கு இந்த ஏலியன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஏலியன்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு பார்த்தா இதெல்லாம் வந்து இதோட அதிகமாக இருக்கிற வெயிட்ஸை லிஃப்ட் பண்ண முடியும், மனுஷங்களையும் லிஃப்ட் பண்ண முடியும். அப்புறம் இதுக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது கையிலேயே இதோட வால்லே வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் வச்சு எவ்வளோ பெரிய பிளேட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது சூப்பராக வந்து அழகாக கட் பண்ண முடியும். அப்புறம் இதோட மெயின் பவரே இதோட கண்ணிலிருந்து வர அந்த ஒரு ஸ்லைம் தான். இந்த ஸ்லைம் வந்து இதுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த ஏலியனை நான் 10th பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 9ல் இருக்கிறதுலே பெரிய ஏலியன் ஆனால் நம்ம வேவிக் தான் இருக்குது. நம்ம வேவிக்கோட பவரை பற்றி சொல்லணும்னா இதெல்லாம் சோலார் எனர்ஜி அப்சார்பும் பண்ண முடியும், அதை ரிலீஸும் பண்ண முடியும். இதால் எவ்வளோ பெரிய ஏலியன் இருந்தாலும் அசால்ட்டாக ஃபைட் பண்ண முடியும். இதோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் காம்பாட் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் சூப்பராக ஃபைட் பண்ண முடியும். பட் இது இருக்கிற ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னா இதெல்லாம் வந்து சின்ன ஏலியன் கூடலாம் ஃபைட் பண்ண முடியாது. சின்ன ஏலியனாக இருந்தால் இது வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். பட் பெரிய ஏலியன் வந்துட்டால் நம்ம அண்ணன் தான் பெரிய கை. டாப் 8ல் வைல்டு வேண்ட்ற ஏலியன் தான் இருக்குது. இதோட லுக்கே வந்து ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். இது லுக்கு மட்டும் இல்லை, இதோட பவரும் செடி மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா இது வந்து இதால் வந்து வெயிட்டு தூக்கிக்க முடியும், இதோட கை காலெல்லாம் பெருசாக கேட்க முடியும். அப்புறம் இதெல்லாம் இது வெட்டினா இது வளர்ந்துக்கிற மாதிரியே ஒரு பவர் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இது பார்க்கவே செடி மாதிரி தான் இருக்குது, பவரும் செடி மாதிரி தான். டாப் 7ல் கோஸ்ட் ஃப்ரீக் தான் இருக்குது. இதோட பவர்ஸை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து இன்விசிபிளாக மாறி எங்கே வேணால் போய்க்க முடியும். இதில் வந்து இன்னொருத்தவங்களுக்குள்ள பூந்து கூட போக முடியும். இன்னொருத்தவங்களுக்குள்ளே பூந்து அவங்களோட பவரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட பவர்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறனால தான் இதை வந்து நான் 7th பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 6ல் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஏலியனா நம்ம எக்ஸலரேட் தான் இருக்குது. இதோட பவர் இதோட ஸ்பீடு தான் உங்களுக்கே தெரியும். இது எந்தளவு ஸ்பீட்னா ஒரு கடலில் வர ஒரு வேவை விட இது ரொம்ப ஸ்பீடாக இருந்துக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதோட மட்டமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கிட்ட வந்து டியூரபிலிட்டி ஸ்டெமினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்ட்ரென்த்தையும் அவ்வளோக்கும் எந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இது ஸ்பீடு தான் இதோட பவர். ஸோ நான் அது வந்து 6th பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 5ல் அப்கிரேடுன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியனை பற்றி சொல்லணும்னா இதை பார்க்க கொஞ்சம் லிக்விட் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதால் வந்து எதுக்குள்ளே வேணால் பூந்துக்க முடியும், மிஷின்குள்ளே பூந்து மிஷினே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும்னா சில இடத்துல இதோட ஸ்ட்ரென்த்தையும் காமிச்சிருப்பாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ஏலியன் தான். ஸோ நான் இதை 5th பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 4ல் கேனன் போல்ன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியனோட பவரே வந்து இதால் வந்து பால் மாதிரி சுற்ற முடியும். ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சூப்பராகவே பால் மாதிரி சுற்றி எனிமையே பவர் அடிக்க முடியும். இது அடிக்கிற ஒவ்வொரு அடி எனிமிக்கு பயங்கரமாக தான் விழுவும். பட் இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தா இதுக்கு வீக்னஸ் அதிகமாகவும் இல்லை. பட் எனிமி எப்பப்பெல்லாம் அடிக்க வரணும் இது பாலாக மாதிரி அசால்ட்டாக தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நான் இதை 4th பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 3ல் பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த் உள்ள ஏலியன்னா அது ஃபோரம்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபோரம்ஸோட பவரை பற்றி சொல்லணும், இதோட ஸ்ட்ரென்த்து தான். இதுக்கிட்ட 4 கையும் சூப்பரான ஸ்ட்ரென்த்தும் பறக்க முடிய அளவுக்கு ஜம்பும் எல்லாமே மாசாக தான் இருக்கும். 1v1 பேட்டிலெலாம் இந்த ஏலியனை சூஸ் பண்ணால் நம்ம பக்கம் தான் வெற்றி கன்ஃபார்ம். ஸோ இந்த ஏலியனோட பவர்னால இதை நான் 3rd பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 2ல் டைமண்ட் ஹெட் தான் இருக்குது. இந்த ஏலியனோட பவர் வேறு லெவலில் இருக்கும். அதாவது நான் இது உடம்புல இருக்கிற கிறிஸ்டல்னு சொல்ல முடியாது, அது ஒரு என்னமோ ஒரு டைமண்ட் மாதிரி தான். அதை வச்சு இதால் வந்து ஸ்வாட்ஸாக மாற்றிக்க முடியும், அட்டாக் பண்ணிக்க முடியும், ஷார்ப்பாக மாற்றிக்க முடியும். இதோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் இதால் அசால்ட்டாக தப்பிக்க முடியும். இதுக்கு டேமேஜ் கூட அவ்வளோ கூடுவாது, பிகாஸ் இது ஒரு கிறிஸ்டல் மாதிரி. ஸோ இந்த ஏலியனோட பவர்ஸ்னால இதை நான் 2nd பிளேஸில் வச்சுருக்கேன். டாப் 1ல் ஹீட் பிளாஸ்ட் தான் இருக்குது. இதோட பவரே இதோட ஃபயர் தான். இதோட ஃபயரை வச்சு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னா ஒரு காட்டே இதோட ஃபயரை வச்சு கொளுத்த முடியும், அது அசால்ட்டாக. இதோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தா இதை வந்து சூப்பராக ஃபைட் பண்ண முடியும். காம்பாட் ஸ்கில்ஸில் பார்த்தா வெறித்தனமாக காம்பாட் ஸ்கில்ஸ்லாம் கொடுக்க முடியும். இதெல்லாம் பறக்க கூட முடியும். இதால் வந்து வாயிலிருந்து கூட நெருப்பு கக்க முடியும், சுனாமி நெருப்பு உருவாக்க முடியும். நெருப்புலேயே வகை வகையாக நெருப்பு யூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ள முடியும். இது ஒரு ஃபன்னியான விஷயம் இருக்காது. என்னன்னா நமக்கு பென்னுக்கு எப்போ கோல்டு பிடிக்குதோ அப்போ வந்து ஹீட் பிளாஸ்டோட நெருப்பெல்லாம் வந்து போய் இது கோல்டு பிளாஸ்ட்டாக மாறிடும். இதில் இருக்கிற ஃபன்னி விஷயமே இதுதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன்ல வச்சுக்கோங்க.